Hi there, welcome to Their Code Studio and this is Kapil Rajendran. ஸோ நம்ம சேனல் நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ரியாக்ட் ரவுட் இருக்குல்ல, ஸோ அது மாதிரியே நம்ம வந்து ஒரு ஓன் இம்ப்ளிமெண்டேஷன் வந்து எழுத போகிறோம். எக்ஸாக்டாக கம்ப்ளீட்டாக ஃபுல்லாக எழுத போகிறதில்ல. பட் எதை தேவையோ எதை வச்சு நம்மளால ஒரு மினிமல் எக்ஸாம்பிள் வந்து ஒர்க் பண்ண வைக்க முடியுமோ, ஸோ அதை வந்து நம்ம பண்ண போகிறோம். ஸோ இந்த இந்த வீடியோ பார்க்கறதுனால நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவ்வளோ நாள் நம்ம எப்படி ஒர்க் ஆகுது, எப்படி ஹிஸ்ட்ரி எப்படி ஒர்க் ஆகுது, அதே மாதிரி சோர்ஸ் கோடுக்குள்ளே போயிட்டு அதை பார்த்தோம்ல, எப்படிலாம் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க அதெல்லாம் பார்த்தோம்ல. ஸோ அதோட ஹேண்ட்ஸ் ஆன் வந்து இப்போ வந்து உங்களுக்கு வந்து கிடைக்கும். ஸோ எப்படி பண்ணுறது, எப்படி ஆக்சுவலாகவே அது வந்து எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்ற ஒரு அவுட்லைன் வந்து உங்களுக்கு ஈஸியாகவே வந்து கிடைக்கும். ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோ. ஸோ வாங்க கான்செப்ட்குள்ளே போகலாம். ஸோ நம்மளோட ரவுட்டர் ப்ராஜெக்ட் கிரியேட் பண்ணுறதுக்கு நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து ஒரு எம்டி ரியாக்ட் ப்ராஜெக்ட் வந்து எடுத்துக்கிறேன். ஓகேங்களா? இந்த ரியாக்ட் ப்ராஜெக்ட்டில் பார்த்தீங்கன்னா வீட்டு வச்சு கிரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ கிரியேட் பண்ண ப்ராஜெக்ட்டில் எக்ஸ்ட்ரா அந்த கோட் எல்லாத்தையும் டெலிட் பண்ணிட்டு ஜஸ்ட்டு வந்து எம்டியாக வந்து ஒரு ரியாக்ட் ப்ராஜெக்ட் வந்து வச்சுருக்கோம். ஸோ இந்த ஆப்.js பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஜஸ்ட் ஒரு எம்டி காம்பனண்ட்டாக தான் வச்சுருக்கோம். ஸோ இதில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்துட்டு ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணிக்கிறோம். இந்த ஃபோல்டர் வந்து ரவுட்டர் அப்படின்னு வச்சுக்கிறேன். ஓகேங்களா? ஸோ இதுக்குள்ளே தான் இந்த ரவுட்டர் சம்மந்தப்பட்ட ஃபைல்ஸ்லாம் வந்து வைக்க போகிறோம். இதில் வந்து நம்ம ஃபஸ்ட்டு இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்துட்டு ரவுட் அப்படின்ற ஒரு ஃபைல் வந்து கிரியேட் பண்ணிக்கிறேன். சரிங்களா? JSX ஃபைலாக வச்சுக்கிறேன். ஸோ இதில் நான் என்ன பண்ண போகிறேன்னா, ஒரு எம்டி காம்பனண்ட் இது வந்து ஜஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு டேட்டாவை ஸ்டோர் பண்ணுற ஒரு காம்பனண்ட் தான். இது வந்து எந்த யூஐயுமே வந்து ரெண்டர் பண்ணாது. ஸோ அது மாதிரி வந்து ஒரு காம்பனண்ட் வந்து கிரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ இது பார்த்திங்கன்னா எந்த யூஐயும் இது பண்ணக்கூடாது அப்படின்றக்காக வேண்டி நல்லுன்னு வச்சுக்கிறேன். இது வந்து எக்ஸ்போர்ட்டும் பண்ணிக்கிறேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா 2 ப்ராப் வந்து கொடுக்குறேன். ஒன்று வந்து பார்த்திங்கன்னா பாத்துன்னு ஒன்று. இல்லை இதுக்கு வந்து டிஃபால்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து எம்டி ஸ்ட்ரிங் வச்சுக்கிறேன். ஸோ அதே மாதிரி இன்னொன்று என்னென்னு பார்த்திங்கன்னா எலமெண்ட் அப்படின்னு ஒன்று வச்சுக்கிறேன். ஸோ அது டிஃபால்ட் வந்து நல்லுன்னு வச்சுக்கிறேன். சரிங்களா? ஸோ 2 ப்ராப் பாத் ஒன்று, எலமெண்ட் ஒன்று. நம்ம நார்மல் ரியாக்ட் ரவுட்டரில் இப்படி தான் இருக்கும். பாத் இருக்கும், எலமெண்ட் இருக்கும், எக்ஸாக்ட் இருக்கும், நிறைய ப்ராப்ஸ் இருக்கும். நம்ம சிம்பிளாக 2 மட்டும் வச்சுக்கிறோம். வச்சுட்டு இப்போ அடுத்து என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னொரு காம்பனண்ட் கிரியேட் பண்ணுறேன். ஸோ அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரவுட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காம்பனண்ட்டு. இந்த ரவுட்ஸ் காம்பனண்ட் என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ரவுட்ஸ் காம்பனண்ட்குள்ளே தான் எல்லா ரவுட் காம்பனண்ட்டும் வரணும். ஆஸ் வெல் அஸ் வந்து இந்த ரவுட்ஸ்குள்ளே வேறு எந்த காம்பனண்ட்டும் ரெண்டர் பண்ண விடக்கூடாது. அப்படி பண்ணுச்சுன்னா அது வந்து நமக்கு வந்து மேனேஜ் பண்ணுறது வந்து ரொம்ப கஷ்டம். ஸோ அதனால் வந்து ரியாக்ட் ரவுட் லைப்ரரியில் கூட வந்து பார்த்திங்கன்னா ரவுட்ஸ் அந்த டேக்குள்ளார வேறு எந்த ஒரு காம்பனண்ட்டுமே வர முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள் நான் ரியாக்ட் ரவுட் ஒரு டாக்குமெண்டேஷன் காட்டுனேன். இங்கே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணுவோம். ஸோ இந்த மாதிரி பண்ணுறப்போ இந்த ரவுட்ஸ்குள்ளார இந்த ரவுட்டு தான் இருக்கணும். ஓகேங்களா? இதில் தாண்டி வேறு எந்த காம்பனண்ட் வந்தாலும் ஒரு எரர் அடிக்கணும். ஸோ அதை எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது அப்படின்றதையும் பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணிக்கிறேன்னா, இந்த மாதிரி ஒரு காம்பனண்ட் கிரியேட் பண்ணிக்கிறேன் ரவுட்ஸ்னு. ஸோ இதில் வந்து நம்ம எப்போவுமே ரவுட்ஸ்குள்ளே தானே அந்த ரவுட்ஸ் வரும், ரவுட்டுன்ற காம்பனண்ட்ஸ் வந்து வரணும். ஸோ அதுக்கு என்ன பண்ணுறேன்னா சில்ட்ரன் அப்படின்றத எடுத்துக்கிறேன். சில்ட்ரன்றது எடுத்தோம் அப்படின்னா இங்கே 2 காம்பனண்ட்க்கு இடையில லைக் ஒரு ஓப்பனிங் டேகு, ஒரு க்ளோசிங் டேக், இதுக்கு நடுவில் நீங்கள் எதெல்லாம் வந்து இதுக்குள்ளார போடுறீங்களோ இது எல்லாமே இதோட சில்ட்ரன் காம்பனண்ட் தான். கரெக்டாக? ஸோ இந்த சில்ட்ரனை தான் பிக் பண்ணுறதுக்கு தான் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து இந்த சில்ட்ரன் ப்ராப் வந்து இங்கே எடுத்துருக்கோம். ஸோ இதில் இப்போ என்ன பண்ணுறோம் பார்த்தீங்கன்னா, நான் வந்து ஒரு அரே எடுத்துக்கிறேன். இது வந்து அரேவாக மாற்றிக்கிறேன். ஸோ அதை வந்து சில்ட்ரன் அரேன்னு கூட வச்சுக்கிறேன். இப்போ அது என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா ரியாக்ட் இம்போர்ட் பண்ணிக்கிறேன். .children.to அரே அப்படின்ற ஃபங்க்ஷனை கால் பண்ணி அதில் வந்து இந்த சில்ட்ரன் வந்து பாஸ் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸ்பெல்லிங் மிஸ்டேக். ஓகே, ஃபைன். ஸோ ஏன் இந்த இது வந்து இப்படி பண்ணுறோம் அப்படின்னா, இது வந்து பர்ஃபெக்ட் அரே கிடையாது. பட் இது வந்து என்னென்னா ஒரு பர்ஃபெக்ட் அரேவாக வந்து நமக்கு வந்து கிடைக்கும். இது ஒரு ஸ்பெஷல் டைப் ஆஃப் அரே இது. ஸோ அதனால் இதை வந்து இப்படி மாற்றிக்கிறோம். அதே மாதிரி இந்த காம்பனண்ட்டை எக்ஸ்போர்ட் பண்ணிவிட்டு இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த அரே வந்து லூப் பண்ண போகிறேன். லெட் சைல்ட் ஆஃப் சில்ட்ரன் அரே. ஓகேவா? ஸோ இதில் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஈவன்
இந்த இதை பொறுத்த வரைக்கும் இப்போ நம்ம இந்த சில்ட்ரன் என்னவா இருக்கணும், இந்த சில்ட்ரன் வந்து கண்டிப்பாக வந்து ரவுட்டாக தான் இருக்கணும். ஓகேவா? ஸோ அதை செக் பண்ணுறதுக்கான கோடு தான் அது. இஃப் சைல்ட் டாட் டைப். ஓகேவா? இந்த இந்த டைப்புன்றது எங்கே இருந்தோம்னா நம்மளோட ரியல் நம்ம ரியல் காம்பனண்ட் எதெல்லாம் க்ரியேட் பண்ணுறோமோ அது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்துலேயுமே டிஃபால்ட்டாக டைப்புன்னு ஒரு விஷயம் வந்து ஆட் ஆகும். இந்த டைப்புன்றது எது வரும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்மளோட இந்த எந்த இன்ஸ்டன்ஸோ இப்போ லெட்ஸே இந்த சில்ட்ரன் வந்து ரவுட்டை பாஸ் பண்ணுறீங்கன்னா அந்த ரவுட்டோட இன்ஸ்டன்ஸு இல்லை இந்த ரவுட்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ஈவன் இதோட டைப்பை கூட நீங்கள் எடுக்கலாம். எப்படின்னா ரவுட்ஸ் டாட் டைப்புன்னு போட்டிங்கன்னா ரவுட்ஸோட டைப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரவுட்ஸு தான். ஓகேவா? ரவுட்ஸோட டைப் வந்து ரவுட்ஸ் தான். அது மாதிரி அந்தந்த காம்பனண்ட்டுக்கு அதோட டைப் வந்து இருக்கும். ஸோ நம்ம என்ன பண்ணுறோம்னா, நான் பாஸ் பண்ணுற சில்ட்ரனோட டைப் வந்து எடுத்து நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, ரவுட்டுக்கு நான் நாட் ஈக்குவலாக இருக்கா அப்படின்னு செக் பண்ண போகிறேன். இம்போர்ட் பண்ணிக்கிட்டேன். ரவுட்டை இம்போர்ட் பண்ணி இதில் வந்து செக் பண்ணுறேன். நீ ரவுட்டு காம்பனண்ட் தான் இருக்கியா இல்லையா அப்படின்றத செக் பண்ணுறேன். செக் பண்ணிவிட்டு அப்படி இல்லை அப்படின்னா என்ன பண்ணுறேன்னா, நியூ எரர் சில்ட்ரன் ஆஃப் ரவுட்ஸ் மஸ்ட் பி எ ரவுட். ஓகேவா? ஸோ இந்த ரவுட்ஸோட சில்ட்ரன் கண்டிப்பாக ரவுட்டாக தான் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இதுக்கு கீழே என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ரவுட்டுன்ற ஒரு வேளை இல்லை எனக்கு வந்து ரவுட் காம்பனண்ட் தான் வந்திருக்கு அப்படின்னா, அதை வச்சு நம்ம என்ன பண்ணோம், அதுலேருந்து அந்த பாத்தி எலமெண்ட்டையும் எடுத்து அதுக்கேற்றாப்புல நம்ம வந்து ரெண்டர் பண்ணணும். கரெக்டாக? ஸோ அந்த பாத்தி எலமெண்ட்டும் கரெக்டாக பாஸ் பண்ணியிருக்கோமா அப்படின்றத செக் பண்ணுறதுக்கு தான் இது. ஸோ சைல்ட் ஓகே, இது வந்து ஆக்சுவலாக உள்ளே வரணும். ஸோ சைல்ட் டாட் ப்ராப்ஸ். சைல்டோட ஒவ்வொரு சைல்டுக்குள்ளே கூடிய ப்ராப்ஸ்லேருந்து பாத்தி எலமெண்ட்டையும் எடுத்துக்கிறேன். ஸோ இதில் பாத்தி இல்லை நான் ரெண்டுமே சேர்த்துக்கிறேன். இல்லை எலமெண்ட் இல்லை அப்படின்னா நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா, அந்த எலமெண்ட் அது ஆக்சுவலி கேப்டன் இது என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஸோ ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்திங்கன்னா, இப்போ வந்து ஒரு வேளை பார்த்து நீங்கள் வந்து இந்த ரவுட்டில் பாஸ் பண்ணாட்டினாலோ இல்லை எலமெண்ட்டை பாஸ் பண்ணாட்டினாலோ இது வந்து எரர் அடிக்கும். ஸோ இந்த இடத்துல என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லாஸ்ட்டாக வந்துட்டு ஒரு கண்டிஷன் செக் பண்ணுறோம். இஃப் பாத் இஸ் ட்ரிபிள்ஸ் ஈக்குவல் இங்கே வந்து ஒரு பிளேஸ் ஹோல்டர் மட்டும் வைக்கிறேன். ஓகேவா? இது வந்து என்னது பிளேஸ் ஹோல்டர். இங்கே தான் வந்து நம்ம வந்து இந்த கண்டிஷன் வந்து செக் பண்ண போகிறோம். ஓகேவா? இந்த பிளேஸ் ஹோல்டர்ன்றது வந்து என்னான்னு பார்த்தீங்கன்னா, இந்த பிளேஸ் ஹோல்டர் என்னான்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து நம்ம வந்து மாடிஃபை பண்ணணும். ஏன்னா இப்போதைக்கு நமக்கு என்ன இருக்குது, இந்த காம்பனண்ட் எல்லாம் வந்துருச்சு. ஆனால் நம்ம ப்ரௌசரில் இருக்கிற பார்த்து எங்கே இருக்கோம் அப்படின்றத இந்த இடத்துல வந்து நம்ம வந்து ஃபில் பண்ணணும். ஓகேவா? ஸோ இப்படி இருந்தது கேஸ் வந்து நம்ம அந்த டேட்டாவை எடுத்துட்டோம்னு அஷ்யூம் பண்ணிக்கோங்க. அஷ்யூம் பண்ணிட்டா நம்ம என்ன பண்ணுவோம், இந்த எலமெண்ட்டை ரிட்டர்ன் பண்ணுறோம். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து நம்மளோட ரவுட்ஸோட கோடு. ஓகேவா? ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த இடத்துல வந்து லாஸ்ட்டாக ஒரு டிஃபால்ட் கேஸ்க்காக ஒரு நல் வந்து ரிட்டர்ன் பண்ணிக்கிறேன். இன்கேஸ் வந்து நீங்கள் எதுவுமே இல்லை டேட்டாவே இல்லை அப்படின்னா அந்த இடத்துல நல் அப்படின்னு வந்துருச்சுன்னா அந்த எதுவுமே கொடுக்காட்டினா கூட ஒரு எரர் த்ரோ பண்ணாமல் இருக்கிறதுக்காக ஒரு ரிட்டர்ன் நல் வந்து வச்சுக்கிறோம். இப்போது இந்த பர்டிகுலர் பார்ட்டை கெட் பண்ணுறதுக்கு நான் என்ன பண்ணுறேன்னா, இன்னொரு காம்பனண்ட் கிரியேட் பண்ணுறேன். ஸோ அந்த காம்பனண்ட் தான் என்னன்னு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ரௌசர் ரவுட்டர் அப்படின்றது நாங்கள் ஆட் பண்ணிங்க. ப்ரௌசர் ரவுட்டர். இது ஏன் ப்ரௌசர் ரவுட்டர்னு வச்சுருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ரௌசர் ரவுட்டர் மாதிரியே இன்னும் வந்து மெமரி ரவுட்டர்னு ஒன்று இருக்குது, ஹிஸ்ட்ரி ரவுட்டர்னு இருக்குது. ஓகேவா? ஒவ்வொன்றிலையும் ஒவ்வொரு விதமான இம்ப்ளிமெண்டேஷன் வந்து இருக்கும். பட் இந்த லாஜிக் வந்து சேம் தான். எந்த ரவுட்டர்னாலும் இந்த லாஜிக் வந்து சேம் தான். கரெக்டாக பார்த்து மேட்ச் ஆனால் எனக்கு வந்து டேட்டா வந்து சென்ட் பண்ணு, இல்லையா எனக்கு வந்து சென்ட் பண்ணாது அப்படின்றது தான் வந்து மேட்ரு. கரெக்டாக? ஸோ அதனால் வந்து இந்த ப்ரௌசர் ரவுட்டரில் வந்து என்ன பண்ணுவோம், ப்ரௌசர் ஸ்பெசிஃபிக்காக எப்படி ரவுட் எடுக்கிறது அப்படின்ற மட்டும்தான் வந்து நம்ம வந்து எழுத போகிறோம். ஓகேவா? இப்போ பாருங்கள், நான் என்ன பண்ணுறேன்னா ஒரு காம்பனண்ட் கிரியேட் பண்ணிக்கிறேன். இதுலேயும் ஓகே ப்ரௌஸ்
ஓகே. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இதுலேயும் வந்து சில்ட்ரன் வந்து எடுத்துக்கிறேன். ஓகேவா. ஸோ இதில் வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டேட் வந்து கிரியேட் பண்ணிக்கிறேன். ஓகேவா. அந்த ஸ்டேட் தான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாத் நேம். ஓகேவா. பாத் நேம் செட் பாத் நேம் செட் பாத் நேம். ஓகே, கரெக்டாக வந்துருச்சு. ஸோ நான் என்ன பண்ணுறேன், இந்த விண்டோ ஆப்ஜெக்ட்டை யூஸ் பண்ணி விண்டோ ஆப்ஜெக்ட்லேருந்து லொக்கேஷன் எடுத்து லொக்கேஷன்லேருந்து பாத் நேம் வந்து எடுத்துக்கிறேன். ஓகேவா. அதை வந்து ஒரு ஸ்டேட்டில் வந்து ஸ்டோர் பண்ணிடுறேன். இப்போது இந்த பாத் நேம் வந்து எப்போல்லாம் வந்து ஒரு லொக்கேஷன் சேஞ்ச் ஆகுதோ அப்போல்லாம் நம்ம வந்து அந்த ஸ்டேட் வந்து அப்டேட் பண்ணுவோம். கரெக்டாக. ஸோ அதுக்கு என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஈவெண்ட் லிசனை வந்து ஒன்று கிரியேட் பண்ணிக்கிறோம். ஸோ அதுக்கு வந்து என்ன பண்ணுவோம், அந்த ஈவெண்ட் லிசனருக்கு ஒரு ஹேண்ட்லர் ஒன்று வேணும். ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணிக்கிறேன்னா அந்த ஹேண்டில் பாப் ஸ்டேட்டுக்கான ஈவெண்ட் லிசனை கிரியேட் பண்ணிக்கிறேன். ஓகேவா. சாரி, அந்த ஹேண்ட்லர் வந்து கிரியேட் பண்ணிக்கிறேன். ஓகேவா. இந்த ஹேண்ட்லர் தான் என்ன பண்ண போகுது, இந்த ஃபங்க்ஷன் தான் வந்து எப்போல்லாம் சேஞ்ச் ஆகுதோ அப்போல்லாம் அப்டேட் ஆக போகுது. ஸோ எப்போல்லாம் சேஞ்ச் ஆகுதுன்னு டிடெக்ட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும், நம்ம வந்து ஒரு ஈவெண்ட் லிசனை கிரியேட் பண்ணணும். எப்போ ஈவெண்ட் லிசனர் இந்த மாதிரி விஷயம் யூஸ் பண்ணாலும் அது எதுக்குள்ளே யூஸ் பண்ணணும், கண்டிப்பாக வந்து யூஸ் எஃபெக்ட்குள்ளே தான் வந்து யூஸ் பண்ணணும். கரெக்டாக. ஸோ அதான் வந்து இந்த இப்போ சைடு எஃபெக்ட்ஸ் எல்லாத்தையும் நம்ம கண்ட்ரோல் பண்ணுறக்கூடிய இடம் வந்து இதுதான். ஸோ இதுலேயே நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பாப் ஸ்டேட் ஃபங்க்ஷனையும் வந்து நான் அதுக்குள்ளே போட்டுக்கிறேன். இது போட்டுட்டு இப்போ நான் ஈவெண்ட் லிசனை ஆட் பண்ணுறேன். பாருங்கள், ஆட் பண்ணியாச்சு. ஓகேவா. ஸோ அந்த இடத்துல வந்து ஆட் ஈவெண்ட் லிசனை கொடுத்து பாப் ஸ்டேட் கொடுத்து ஸோ இதில் வந்து ஹேண்டில் பாப் ஸ்டேட் ஃபங்க்ஷனை வந்து பாஸ் பண்ணிட்டோம். ஓகேவா. ஸோ இப்போது எப்போவுமே இந்த காம்பனண்ட் க்ளோஸ் ஆகிறப்ப என்ன பண்ணணும், இந்த பர்டிகுலர் ஈவெண்ட் லிசனை ரிமூவ் பண்ணிடணும். ஸோ அதுக்கு தான் என்ன பண்ணுறோன்னா இந்த ரிட்டர்னில் வந்துட்டு விண்டோ தான் ரிமூவ் ஈவெண்ட் லிசனை கொடுத்து நம்ம என்ன பண்ணுறோன்னா இந்த பர்டிகுலர் ஃபங்க்ஷன் வந்து நம்ம என்ன பண்ணுறோம், பாஸ் பண்ணிடுறோம் இந்த நேமை. ஸோ ஆட்டோமேட்டிக்காக இந்த பர்டிகுலர் காம்பனண்ட் க்ளோஸ் ஆகிறப்ப அந்த ஈவெண்ட் லிசனரும் சேர்ந்து டிலீட் ஆகிடும். ஓகேவா. ஸோ இது பண்ணி நான் என்ன பண்ணிக்கிறேன், எக்ஸ்போர்ட்டும் பண்ணிக்கிறேன். இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்துட்டு நம்ம வந்து இந்த பர்டிகுலர் பார்த்துன்ற இந்த விஷயத்த வந்து நம்ம அப்ளிகேஷன் ஃபுல்லாகவே வந்து கொண்டு போய் கொடுக்கணும். கரெக்டாக. ஸோ ஏதர் வந்து நம்ம என்ன பண்ணுவோம், டிஃபால்ட்டாக வந்து ரிடக்ஸ் யூஸ் பண்ணுவோம். குளோபல் ஸ்டோரேஜ்னால மேக்ஸிமம் எல்லோரும் ரிடக்ஸ் போயிடுவோம். கரெக்டாக. பட் வந்து நம்ம எழுதக்கூடிய ரவுட்டர் இந்த மாதிரியான அப்ளிகேஷன் வந்து இன்னொரு லைப்ரரி வந்து சம்மந்தப்பட்டு இருந்தது அப்படின்னா அது வந்து 2 லைப்ரரி யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் ஈவன் ரியாக்ட் ரவுட்டரில் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கான்டெக்ஸ்ட் ஏபிஐ தான் வந்து யூஸ் பண்ணி ரெடி பண்ணியிருக்காங்க. ஓகேவா. ஸோ நம்ம அதை யூஸ் பண்ணி நம்ம எப்படி இந்த பர்டிகுலர் திங் வந்து பண்ணுறது அப்படின்றத பார்ப்போம். ஸோ அதுக்கு என்ன பண்ணிக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்துட்டு ஒரு ரவுட்டர் கான்டெக்ஸ்ட் வந்து கிரியேட் பண்ணிக்கிறேன். அந்த ரவுட்டர் கான்டெக்ஸ்ட் வந்து கிரியேட் கான்டெக்ஸ்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்றேன். ஓகேவா. ஸோ இப்போ எனக்கு வந்து ஒரு ரவுட்டர் கான்டெக்ஸ்ட் வந்து க்ரியேட் ஆகிடுச்சு. ஸோ இதை நான் எக்ஸ்போர்ட்டும் பண்ணிக்கணும். கரெக்டாக. இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ரிட்டர்னுக்குள்ளார இந்த ரவுட்டர் கான்டெக்ஸ்ட் எடுத்துக்கிறேன். ஓகேவா. ஸோ இந்த ரவுட்டர் கான்டெக்ஸ்ட்லேருந்து ப்ரொவைடர் வந்து எடுத்துக்கணும். கரெக்டாக. ப்ரொவைடர் வந்து எடுத்துக்கிறேன். ஸோ இதில் வேல்யூவாக வந்து பாஸ் பண்ணுறேன். எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாத் நேம் அப்படின்ற மட்டும். ஓகேவா. ஸோ இதை வந்து பாஸ் பண்ணிட்டு ப்ளஸ் இதுக்குள்ளே என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ன சில்ட்ரன் வருதோ அதை வந்து இதுக்குள்ளே வந்து கொடுத்துருவேன். ஸோ ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும், இந்த கான்டெக்ஸ்ட்டுக்கு என்னெல்லாம் டேட்டா வருதோ அது எல்லாமே இந்த சில்ட்ரனுக்கும் வந்து ஆக்சஸ் ஆகும். ஓகேவா. ஸோ இப்போ தான் நம்ம என்ன பண்ணணும் நெக்ஸ்ட்டு அப்படின்னு பார்த்திங்கன்னா இதை போயிட்டு நம்மளோட ரவுட்ஸ்குள்ளே போயிட்டு இந்த கான்டெக்ஸ்ட் யூஸ் பண்ணி இந்த பாத் வந்து நம்ம இங்கே வந்து நம்ம ப்ளேஸ் பண்ண போகிறோம். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நம்ம வந்து யூஸ் கான்டெக்ஸ்ட் அப்படின்ற ஹூக்கை யூஸ் பண்ணி நம்மளோட ரவுட்டர் கான்டெக்ஸ்ட் வந்து எடுத்துக்க போகிறோம். ஸோ அதில் யூஸ் கான்டெக்ஸ்ட். ஸோ இதில் நம்மளோட ரவுட்டர் கான்டெக்ஸ்ட் வந்து எடுத்துக்கிறோம், பாஸ் பண்ணிட்டோம். ஸோ இந்த ரவுட்டர் கான்டெக்ஸ்ட்டில் என்ன இருக்கும், பாத் நேம் வந்து இருக்கும். கரெக்டாக. ஸோ அதை வந்து எடுத்துக்கிறேன், பாத் நேம் அப்படின்றத எடுத்துகிட்டு இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பாத் நேம் வந்து இந்த பிளேஸ் ஹோல்டில் ரீப்ளேஸ் பண்ணிடுறோம். ஓகேவா. ஸோ ரீப்ளேஸ் பண்ணிட்டோம்னா ஸோ இந்த பர்டிகுலர் திங் வந்து முடிஞ்சு. ஓகேவா. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 2 சின்னதாக வந்து 2 பேஜஸ் வந்து கிரியேட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணிக்கிற பேஜஸ்னு. ஸோ இதில் வந்து
ஓ அபவுட்னு ஒரு பேஜ் வச்சுக்கிறேன். வா அபவுட் வச்சுக்கிறேன். ஸோ அதில் வந்து இதை வந்து ஜஸ்ட் ஒரு H1 டேக்காக கூட வச்சுக்கிறேன். ஓகேவா? இப்போ அடுத்தது இதே இதில் இன்னொரு பேஜை, ஸோ அதை நான் இது ஃபஸ்ட்டு எக்ஸ்போர்ட் பண்ணிக்கிறேன். டிஃபால்ட் அபவுட்டாக இதை வந்து கனெக்ட் பண்ணிவிட்டு இந்த இடத்துல இன்னொரு ஃபைல் க்ரியேட் பண்ணுறேன். ஸோ அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹோம் அப்படின்ற ஃபைலை க்ரியேட் பண்ணுறேன். ஸோ இதில் அபவுட்டுக்கு பதிலாக ஹோம் அப்படின்னு வச்சிட்றேன். ஓகேவா? ஸோ இது வந்து 2 பேஜ் எல்லாம் க்ரியேட் பண்ணியாச்சு. இப்போது இன்னும் ஒரு சின்னதாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஓகே நேராகவே நான் இங்கே எழுதிடுறேன். ஸோ இதில் என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு நேவ் பார் வந்து க்ரியேட் பண்ணிக்கிறேன். ரொம்ப சிம்பிளான ஒரு நேவ் பாரு. ஸோ அதில் என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு லிஸ்ட் ஒன்று இருக்குது. அதில் ஹோமோ அபவுட்னு 2 வச்சுக்கிறேன். இந்த ஹோமோ அபவுட்டில் என்ன இருக்கணும், ஒரு லிங்க்காக வந்து இருக்கணும். கரெக்டாக? ஸோ அதுக்கு என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லிங்க்னு ஒரு காம்பனண்ட் வந்து க்ரியேட் பண்ண போகிறோம். ஸோ அந்த லிங்க்ன்ற காம்பனண்ட் க்ரியேட் பண்ணுறதுக்கு நான் என்ன பண்ணுறேன், ரவுட்டர் ஃபோல்டருக்குள்ளார ஒரு ஃபைல் க்ரியேட் பண்ணிக்கிறேன். லிங்க்னு வச்சுக்கிறேன். ஸோ JSX ஃபைலு. ஸோ இதில் வந்து ஒரு சின்னதாக ஃபஸ்ட்டு வந்து ஒரு காம்பனண்ட் க்ரியேட் பண்ணிக்கிறேன். கான்ஸ்ட் லிங்க். ஓகேவா? எக்ஸ்போர்ட் டிஃபால்ட் லிங்க். ஸோ இதில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக இது வந்து ஒரு ரேப்பர் காம்பனண்ட் தான். யாருக்கு ஒரு ரேப்பர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஆங்கர் டேங்குக்கு ரேப்பரை வந்து எழுத போகிறோம். ஸோ இதுலேருந்து என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா ஹெச்எஃப்க்கு ஒரு டேட்டா வேணும். ப்ளஸ் வந்து இந்த நடுவில் என்ன வரணும், லைக் வந்து ஹோம் அபவுட்னு என்ன நேம் வரணுமோ அதுக்கான ஒரு ப்ளேஸ் ஹோல்டர் வேணும். 2 வச்சுக்கிறேன். ஸோ 2மே எங்கேருந்து வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட ப்ராப்ஸ்லேருந்து. ஸோ 2ன்னு ஒன்றும் இன்னொன்று நார்மலாக நம்ம ரியாக்டோட சில்ட்ரனும் வந்து எடுத்துக்கிறோம். ஸோ அந்த இடத்துல சில்ட்ரனை பாஸ் பண்ணிடுறேன். ஸோ எனிதிங் தட் கோஸ் இன்சைட் திஸ் வில் பிகம் ஆங்கர் டேக். ஸோ அதுக்குள்ளார 2 அப்படின்றதையும் பாஸ் பண்ணிக்கிறேன் இந்த ஹெச்எஃப்பில். ஸோ இப்போ வந்து இந்த ரேப்பர் வந்து முடிஞ்சு. பட் இதோட ஃபங்க்ஷனாலிட்டிஸ்க்கு வந்து நம்ம என்ன கோட் எழுதணும். ஸோ அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம இதை கிளிக் பண்ணும்போது ஆக்சுவலாக ஆங்கர் டேக் அப்படியே ஒர்க் ஆகக்கூடாது. கரெக்டாக? ஏன்னா இது சிங்கிள் பேஜ் அப்ளிகேஷன் அப்படின்றப்போ இதோட ஈவென்ட் லிசனரை நம்ம வந்து இன்டர்செப்ட் பண்ணி அதோட டிஃபால்ட் பிஹேவியரை நம்ம வந்து ஸ்டாப் பண்ணணும். ஸோ அதெல்லாம் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரிவென்ட் டிஃபால்ட் கொடுத்துக்கிறேன். ஸோ இந்த இடத்துல வந்து என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹேண்டில் கிளிக்கில் வந்து ஆன் கிளிக்கில் வந்து ஹேண்டில் கிளிக்கில் கொடுத்துக்கிறேன். ஓகேவா? ஸோ அதை முடிக்க எனக்கு வந்து இது வந்துடுது. பட் இதை கிளிக் பண்ணால் எனக்கு வந்து இப்போ எங்கேயுமே மூவ் ஆகாது. கரெக்டாக? இப்போ நமக்கு என்ன பண்ணால் ரவுட் வந்து மூவ் ஆகணும். கரெக்டாக? ஸோ அதுக்கு என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரௌசர் ரவுட்டருக்குள்ளே போயிட்டு இதில் வந்துட்டு நம்ம நேவிகேஷனுக்கான லாஜிக் வந்து எழுதுகிறோம். வைக்கிறேன். ஸோ அந்த இடத்துல வந்து இது வந்து பார்த்து இப்போலாம் 2ன்னு வச்சுக்கிறேன். ஸோ இப்போ இதில் வந்து 2 விஷயம் பண்ணணும். ஒன்று வந்து இந்த ஸ்டேட் வந்து அப்டேட் பண்ணணும். இன்னொன்று வந்து நம்ம ப்ரௌசரில் அந்த பாத் வந்து அட்ஜஸ்ட் பண்ணணும். ஸோ அதுக்கு என்ன பண்ணுவோம்னா நம்ம செஷன் ஹிஸ்ட்ரியில் புஷ் பண்ணுவோம். ஓகேவா? ஸோ அந்த இடத்துல வந்து நான் புஷ் ஸ்டேட் கொடுத்துக்கிறேன். ஸோ எப்போவுமே நான் வந்து பர்சனலாக டேட்டா வந்து எப்பவுமே எம்டி ஆப்ஜெக்டாக தான் வச்சுக்குவேன். ஸோ அதுக்குள்ளே வந்து நம்ம இந்த ஸ்டேட்டையும் வந்து அப்டேட் பண்ணிடுறோம். 2மே பாருங்கள் 2 இடத்துலையும் ஒரே நேரத்தில் அப்டேட் பண்ணுறோம். ஸோ தென் வந்து என்ன பண்ணுறேன்னா இந்த பர்டிகுலர் நேவிகேட்டை வந்து நான் வந்து இந்த கான்டெக்ஸ்ட் ஏபிஐயில் வந்து கொடுத்துட்றேன். இந்த ஃபங்க்ஷனை கொடுத்துட்டு நான் என்ன பண்ணுறேன்னா லிங்க்குள்ளே வந்துட்டு லிங்க்கில் இது இம்போர்ட் பண்ண போகிறேன். போர்ட் ரவுட்டர் கான்டெக்ஸ்ட். ஓகேவா? ஸோ அந்த ரவுட்டர் கான்டெக்ஸ்ட் வந்து இம்போர்ட் பண்ணிவிட்டு இதில் என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த நேவிகேட்ன்ற விஷயத்தை வந்து நம்ம வந்து எடுக்கணும் வெளியில். அதுலேயே வந்துருச்சு யூஸ் ரவுட்டர் கான்டெக்ஸ்ட்டு. ஸோ இதில் வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ இங்கே வந்து அந்த நேவிகேட்டை வந்து இது பண்ணுறோம். .2ன்னு வந்து கொடுத்துட்றோம். ஓகேவா? ஸோ ஆட்டோமேட்டிக்காக எனக்கு இந்த லாஜிக்கும் வந்து ஒர்க் ஆகும். ப்ளஸ் வந்து எனக்கு இந்த இடத்துல டேட்டாவும் வந்து பாஸ் ஆகிடும். ஓகேவா? ஸோ இதான் வந்து நம்மளோட லிங்க் காம்பனண்ட்டு. இதை என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த எல்லைக்குள்ளார நான் வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லிங்க் அப்படின்னு கொடுத்து இதை இம்போர்ட் பண்ணிவிட்டு ஸோ அந்த மாதிரி வந்து போட்டுக்கிறேன். ஸோ இதில் வந்து இந்த ஹோம் வந்து வச்சுக்கிறேன்.
இதில் வந்து பார்த்திங்கன்னா என்ன கொடுக்கணும், 2 அப்படின்றத மட்டும் நம்ம கொடுத்தா போதும். இந்த ஹோம் பொறுத்த வரைக்கும் 2 வந்து வெறும் ஜஸ்ட் வந்து ஒரு ஃபார்வர்ட் ஸ்லாஷ் தான். அதே வந்துட்டு இப்போ அபவுட் வந்து ஸ்லாஷ் அபவுட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து போடுவோம். ஓகேவா, இது முடிஞ்சு. இப்போது இது வரைக்கும் ஓகே. நீங்கள் கிளிக் பண்ணால் ஏதாவது அப்ளை எல்லாமே கொண்டு வந்தாச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம lab.jsxல போய் பார்த்திங்கன்னா ஜஸ்ட் வந்து இந்த லிங்க்லாம் இருக்குது. ஆனால் நீங்கள் என்ன பாருங்கள், நமக்கு வந்து இன்னும் ஒரு ரவுட்ஸ் காம்பனன்ட் வந்து நம்ம இன்னும் யூஸ் பண்ணவே இல்லை. ஸோ அதை எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்றத பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு ரவுட்ஸ் இம்போர்ட் பண்ணிக்கிறேன். ஓகேவா, ரவுட்ஸ் இம்போர்ட் பண்ணிவிட்டு இதுக்குள்ளே என்ன பண்ணுறேன், ரவுட் அப்படின்னு கொடுத்துக்கிறேன். ரவுட் பார்த்து ஓகே. ஸோ இதில் வந்து ஆக்சுவலி எலமெண்ட்டுன்றது வந்து நம்ம என்ன பண்ணிக்குவோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்மளோட ஹோம் காம்பனண்ட் வந்து இம்போர்ட் பண்ணிக்கிறோம். லைக் இங்கே ரெண்டர் பண்ணிக்கிறோம் இது மாதிரி. அதே மாதிரி பார்த்திங்கன்னா இங்கே ஸ்லாஷ் போட்டு அபவுட். ஸோ அது நம்ம க்ரியேட் பண்ண ரவுட் தான் இது. இங்கே பாருங்கள், நம்மளோட ஜஸ்ட் இந்த எம்டி ரவுட் தான் அது. ஸோ இதெல்லாம் கொடுத்தோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக எனக்கு ரவுட்ஸ் வந்து செட் ஆகிடுச்சு. ப்ளஸ் வந்து எனக்கு மேலே வந்து நேபார் குளோபலாக வந்து எப்போவுமே காட்டிகிட்டு இருக்காப்புல ரெடி பண்ணிட்டோம். ஓகேவா, ஸோ இது எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றத இப்போ பார்ப்போம். ஸோ இது இஷ்யூ வந்திருக்கு. ஓகே, ஸோ ஆக்சுவலாக என்ன பண்ணியிருக்கோம்னா, நம்ம இந்த லிங்க் காம்பனண்ட்டில் ரவுட்டர் கான்டெக்ஸ்ட் வந்து ஆக்சுவலி இதை இம்போர்ட் பண்ணாமல் இதை வந்து நம்ம இம்போர்ட் பண்ணியிருக்கோம் அந்த இடத்துல. ஸோ ஃபிக்ஸ் பண்ணுவோம். இந்த இடத்துல வந்து இம்போர்ட் பண்ணுறப்ப டீஸ்ட்ரக்சர் பண்ணால் விட்டது தப்பாக போச்சு. சேவ் பண்ணிட்டேன். இப்போ போய் செக் பண்ணுவோம். எஸ், ஓகேவா. ஸோ இந்த இடத்துல இது வந்து ஒரு நேபார்னு நினச்சிக்கோங்க. ஜஸ்ட் வந்து ஒரு சாம்பிள் தானே. ஸோ இது ஒரு லிங்க்கு, இது ஒரு லிங்க்கு. இது இப்போ டிஃபால்ட்டாக இது ஹோம் கிளிக் பண்ணுறேன். இது அப்படியே தான் இருக்குது, ஏன்னா ஆல்ரெடி அப்படியே தான் இருக்குது. இப்போ அபவுட் கிளிக் பண்ணுறேன். இங்கே பாருங்கள், டேட்டா சேஞ்ச் ஆகிடுச்சு, யூஆர்லையும் சேஞ்ச் ஆகிடுச்சு, கரெக்டுங்களா. ஸோ அதே மாதிரி திருப்பி ஹோம் வரேன், அபவுட் வரேன், ப்ளஸ் பேக் கிளிக் பண்ணுறேன், அதுவும் ஒர்க் ஆகுது. ஃபார்வர்ட் கிளிக் பண்ணுறேன், அதுவும் ஒர்க் ஆகுது. யா, தட்ஸ் ஆல். ஸோ இது தாங்க ஒரு ரியாக்ட் ரவுட்டரோட ஆக்சுவல் இம்ப்ளிமெண்டேஷன். ஸோ இப்படி தான் ஆக்சுவலாக வந்து ரியாக்ட் ரவுட்டர் ஒர்க் ஆகுது. ஸோ இதுதான் இருக்கிற ஒரு சிம்பிளாக நம்ம வந்து ஒரு 20 மினிட்ஸ் வீடியோக்குள்ளார நம்ம எந்த அளவுக்கு கவர் பண்ண முடியுமோ அதை வந்து நம்ம கவர் பண்ணி நம்ம வந்து காமிச்சிருக்கோம். பட் இது மட்டும்தான் ரியாக்ட் ரவுட்டரா அப்படின்னா அப்படி கிடையாது. இதுதான் ஒரு கோர் பிரின்சிபல். இதை சரவுண்ட் பண்ணி நிறையா விஷயங்கள், நிறையா ப்ராப்ளத்தை வந்து சால்வ் பண்ணியிருக்காங்க. ஸோ நமக்கு தேவையானது இதுதான் மெயினாக வந்து இதை வந்து நம்ம வந்து பார்த்து சால்வ் பண்ணிட்டோம். ஸோ இன்கேஸ் நீங்கள் வந்து ரியாக்ட் ரவுட்டரோட ஃபுல் டுட்டோரியல் வேணும், எனக்கு அதில் இருக்கக்கூடிய எல்லா ஃபங்க்ஷன்ஸும் தெரிஞ்சுக்கணும், லைக் அட்லீஸ்ட் வந்து அந்த ஹை லெவல்லையாவது எனக்கு வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காமல் கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக அதுக்கு ஒரு வந்து வீடியோ வந்து ரெடி பண்ணுறேன். ஓகேங்களா, தேங்க்யூ.